அக்காவும் மாமாவும் வந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும்ல. அக்காவுக்கு தண்ணியை பார்த்தாலே பயம். அக்கா வந்தாங்கன்னா அக்கா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆன்ட்டி வரீங்களா ஏய், விளையாடலாம்? நீ பால் விளையாடுற. அங்கிள் காஃபி குடிக்கலாமா? ஓ யா, காஃபி அங்க இருக்கு பாருங்க. we will go fast, fast, fast. கயிறு புடி. ஆ, ஓ எஸ் சார். எஸ் 3 காஃபி. ஓகே. இது அங்கிளுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இது எனக்கு. எவ்வளோப்பா? 15 ரூபாய் சார். இந்தா. தேங்க்யூ சார். யோ சீக்கிரம் வண்டியில் ஏறியா, டைம் ஆயிடுச்சு. மாட்டேன். ஏயா நீதானையா தண்ணியோ தண்ணி சார்ந்த இடத்துல ஆதி இருப்பான்னு பச்சி சொன்னதா சொன்ன? ஆமா பச்சை சொல்லுச்சுன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், ஏற மாட்டேன். யோ இங்க தண்ணி இருக்கிற இடம் தான் எதியா? 1 போட் கிளப், 2 ரிவர். இந்த மாதிரி இடத்துல தான் ஆதி இருப்பான்னு சொன்ன. கார் ஏறி போறதை விட பார் ஏறி போனா ஆதியை பிடிக்கலாம்னு நான் சொல்றேன். இதுக்கு தான் இந்தி படம் அதிகமா பார்க்கணுங்கிறது. அதாவது வில்லனுங்க சினிமாவில் தண்ணியை போட்டு பாருக்குள்ள ஆடிட்டு இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி நம்ம ஆதியும் தண்ணியை போட்டு ஆடிட்டு இருப்பான். இப்ப போனோம்னா ஈஸியா பிடிச்சிடலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. நீ பாருக்கு போனா தானே, வா வந்து தொலை. இந்த விளக்கண்ணைக்கு இப்பதான் புரிஞ்சுதா? யோ அவினாசி, என்னையா அது? பாருக்கு போனா ஆதியை பிடிச்சலான்னு என்ன கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டேன். இவ்வளவு நேரம் ஆகுது, பாக்குறவங்க என்ன வர தப்பா நினைக்கிறாங்க. ஆதி எப்பயா வருவான்? வந்துருவான் சார். இப்பதானே 3/4 பேர் தீர்ந்துருக்கு. முழு பேர் தேர்றதுக்குள்ள வந்துருவான். பதட்டப்படாத குழந்தை சாமி. மைக் சவுண்ட் காலிங். யோ ரெடியா, அதை பேசுவோம். வேற நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்ன செய்யுதுன்னு கேளுங்க. சொல்லுங்க. ஓவர். போட் கிளப்ல இருந்து ஆல்வின் பேசுறேன் சார். ஆதி இங்க தான் இருக்கான். ஓவர். என்ன செய்தி? என்ன செய்தியா? கடைசியில ஆதி போட் கிளப்ல தான். நம்ம அப்பவே போய் தான் வச்சு முடிச்சிடலாம். எடுத்துட்டு வா. யோ குழந்தைசாமி, என்னை விட்டுட்டு தனியா போய் அந்த ஆதியை பிடிச்சி 5 லட்சம் வாங்கிக்கலான்னு பாக்குறியா? விட மாட்டேன்.
பரத் பரத் என்னமாச்சு? பரத் என்னம்மா? என்ன? டேய் பரத்துக்கு என்னாச்சு? பரத் போட்ல ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு ஸ்லிப் ஆகி தண்ணியில விழுந்துட்டான். நல்ல வேளையா லோக்கல்ல இருந்த ஒருத்தர் வந்து காப்பாத்தினாரு. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணோம். கொஞ்சம் டெம்பரேச்சர் இருந்தது. இப்போ நார்மல் ஆயிடுச்சு. டாக்டர் கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. என்னடா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க மாட்டியா? சாரி. அது சரி, இவ ஏன் டல்லா இருக்கா? எல்லாம் சந்தோஷப்படுற விஷயம்தான். ஆ? சந்தோஷப்படுற விஷயமா? அதுக்கேண்டா டல்லா இருக்கணும்? இன்னும் 7 மாசத்துல உங்களுக்கு மரும பிள்ளை பெத்து தரப்போறா. வெரி குட். அடி பாவி. ஹனிமூன் முடிஞ்சு மெட்ராஸ் போறதுக்கு அப்புறம் தான் ஹாப்பி நியூஸ் சொல்றேன்னு பார்த்தேன். அசத்திட்டியாடா. வெரி குட். கங்க்ராட்ஸ். Thank you. சரி சரி, இந்த ஹாஸ்பிடல் அட்மாஸ்பியர் பார்த்தா எனக்கு பிபி ஏறிடும் போல இருக்கு. வீட்டுக்கு போலாம் வாங்க. யா போலாம். வாடா. டேய் அருண் வா ஜனகி. வா பரத். அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. நிறுத்து. இல்லம்மா, ஜானகி அம்மா உள்ளதாச்சியா இருக்காங்க. அதான். அதனாலதான் நீ வேண்டான்னு சொல்ற. ஆர்த்திங்கிறது அன்போட பொறுப்புகளை சுமந்து வர்றவங்களுக்காக எடுக்கிறது. ஜானகி எங்க குடும்ப வாரிசு சுமந்து வந்திருக்கா. அவளுக்கு எல்லா பாக்கியமும் நிறைஞ்சவங்க யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனா நீ உள்ள கூட்டிட்டு போ. என்ன மிஸ்டர் சக்திவேல், எப்படி நாம சுட்டுப்பிடிக்க ஆர்டர் போட்டிருக்கோம்னு தெரிஞ்சும் அந்த ஆதி எப்போ மக்கள் நடமாடுற அந்த போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கானா? என்ன அர்த்தம்? என்ன பண்ணிட்டு இருக்காரு நாம அனுப்பிச்சு குழந்தைசாமி? அவனை கண்டுபிடிச்சு சுட்டாங்க மேடம். பட் நம்ம துரதிருஷ்டம் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் மேடம். நம்ம துரதிர்ஷ்டம்னு சொல்லாதீங்க, இன்எஃபிஷியன்சின்னு சொல்லுங்க. வர 10ஆம் தேதி அசெம்பிளி கூடுது சார். அதுக்குள்ள நாம அந்த ஆதியை புடிச்சாகணும். இல்ல நம்ம மான கப்பல் ஏறிடும். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட் மேடம். ஐ வில் டு இட். டேய் சம்பத், சம்பத், சம்பத். அப்பா மெதுவா வாங்க, விழுந்துற போறீங்க. அட போடா, போன்ல கேட்ட செய்தினால எனக்கு 10 வயசு குறைஞ்சு போச்சுடா. அப்படின்னு செய்தி கேட்டீங்க போன்ல? டேய் ஜானகி உண்டா இருக்காடா, போன் வந்துச்சுடா. டேய் நம்ம குடும்பத்துக்கு புது வாரிசு வரப்போகுதுடா.